அன்பானவர்களுக்கும் அன்புள்ளவர்களும் வணக்கம். போன 1ஆம் தேதி நான் சுவிட்சர்லாண்டுக்கு போயிருந்தேன். எங்களுடைய ஒரு சித்தியும் சித்தப்பாவும் அவர்களுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சிருந்தவர். அப்போது எனக்கு அங்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏனெண்டா அதில் முன்னுக்கு நின்று விழுந்தடிச்சு ஏதோ தங்கட வீட்டு வேலை மாதிரி நிறைய பேர் வேலை செஞ்சு கொண்டு நின்றார்கள். அதில் என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ வேலையாக இருப்பீங்கள், உங்களுக்கு மதிய உணவை தரட்டோ காலை உணவை தரட்டோ குடிக்க என்ன ஏதாவது கொடுத்து விடுறதோ அப்படி என்று சொல்லி நிறைய பேர் தொலைபேசியில் அழைச்சி உரிமை கொண்டாடினோம். நாங்கள் தான் தருவோம், நீங்கள் அங்கே வேண்டக்கூடாது இங்கே வேண்டக்கூடாதுன்ட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு மண்டையில் ஒரு அடி ஒன்று அடித்தது. நாங்கள் காசு பணம் சேர்த்து 5% பிரயோசனம் இல்லைங்கோ. அது இருக்கும் போகும். நல்ல உறவுகளும் நல்ல மனிதர்களும் தான் சேர்க்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை அதில் தான் தெரியும் அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்று. அவர்களின் வாழ்க்கை உண்மையிலேயே எனக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தது. எல்லா அன்புறவுகளும் அன்பு காட்டுங்கள், அன்பு கிடைக்கும். கொடுத்தால் தான் வரும். பணம் கொடுத்தால் கூட சில வேளை திரும்பி வராது. அன்பு கொடுத்தால் 100க்கு 200 வீதம்